அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரிச்சு கொடுக்கல, கடன் வாங்கி தான் கொடுக்கிறார். இந்த கடனை எப்படி கட்டுறது? யாரு? உங்க மேலதான் வந்து சுமக்கும். நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக 73 ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி ஆட்சி செய்தகள். 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் 2021ஆம் ஆண்டு. அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாருங்க. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். கடன் வாங்குதல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க. ஏப்பா, இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க. பிறக்கிற குழந்தைக்கு முதலானது 1.5 லட்சம் கடன். குழந்தை பிறக்கும் போதே கடனோடு தான் பிறக்குது. இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியும். கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது. உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடனை வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம். அதற்கு வட்டி கட்ட வேணும், வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த வேணும். எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே 5,18,000 கோடி கடன். இப்போ 5 வருஷம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 10,46,000 கோடி என்று கருதுறேன். இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது தேவையா? தேவைங்களா? இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கெல்லாம் வரி போட்டார். வீட்டுக்கு 100% வரி. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். இங்க இருக்கிற கடைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடை வரி இருந்தா 180% உயர்த்தி 2,500 ரூபாய் கட்ட வேணும். கரண்ட் பில், கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. திமுக ஆட்சியில் 52% கரண்ட் பில் உயர்ந்துட்டது. வருஷம் 5% கரண்ட் சார்ஜ் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷமா கரண்ட் சார்ஜ் 10% உயர்த்திட்டீங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்திட்டு இருக்கிறீங்க. குடிநீர் வரி போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார். குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் வேணுங்களா? மக்களை துன்பப்படுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அப்புறம் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும். அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்து வழங்கப்படும் சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே 100 நாள் வேலை செய்து வந்த அந்த தொழிலாளர்களுக்கு நாட்கள் குறைக்கப்பட்டு 50 நாட்கள் ஆகிட்டார். 100 நாள் கிடைத்திட்டு வந்த அந்த வேலை இப்போ 50 நாள் தான் கிடைக்குது. இதுதான் திமுக. ஏழாம் பெருமக்களை வாழ வைத்தது, விவசாயிகளை வாழ வைத்தது. விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க. இதுல என்ன பாவம் செஞ்சாங்க? ஏழைகள், கிராமத்திலே வாழுகின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கறவை மாடு கொடுத்தோம், விலையில ஆடு கொடுத்தோம், நான் வந்து பிறகு கோழி கொடுத்தோம். அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கறவை மாடுகள் கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும். நீ எதை நிறுத்தினியோ அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம்.
அதிமுக ஆட்சியில மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடருவோம். தாலிக்கு தங்கம், அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது? இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தோம். கொடுத்தீங்களா இல்லையே? சொல்லுமா. இப்ப நிறுத்திட்டாரு. இது நியாயமா? ஏழைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? எங்க மேல கோபம் இருந்தா நீங்க பேசுங்க. ஆனா ஏழைகளை கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க? மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும். இது மட்டும் இல்ல, ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார். நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்க 1000 ரூபாய் கொடுத்த? 28 மாசம் நாங்க போராடணும். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கள் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் நிறைவேற்றல? 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன். எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல? கொடுத்தப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற நாங்கள் பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும். பத்திரிகையில வெளிப்படுத்தினோம், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல. கழிச்சு கொடுத்தப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும். பத்திரிகையில வெளிப்படுத்தினோம், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 28 மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசுன காரணத்தினால ஏதாவது பெண்கள் இடத்திலிருந்து எதிர்ப்பு வந்து விடுவோம் என்று அஞ்சி அப்புறம் தான் கொடுத்தான். பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல, நாங்க வற்புறுத்ததுனால தான் உங்களுக்கு 28 மாசம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, இப்போ சொல்றார் விட்டு போனவர்களுக்கு விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்கறாங்க. எதுக்கு கொடுக்கிறாரு? திமுக மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்துட்டாரு. அடுத்த ஆண்டு இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இந்த 8 மாசத்துக்கு பணத்தை கொடுத்து இந்த 30 லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், கொள்ளையடிக்க வேணும். இப்படி ஏமாற்று வேலை செஞ்சு 52 மாதம் கழித்து இப்பொழுது 30 லட்சம் பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா? மக்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல. மக்கள் நன்றாக அந்த குடும்ப தலைவி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல. அடுத்த ஆண்டு வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமா அறிவிப்பு கொடுத்து தந்திரமா உங்களுடைய ஓட்டுகளை பெற இருக்கிறாங்க. உஷாரா இருங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் அவர் உங்களோட இல்ல. இப்பதான் அடுத்த வருஷம் தேர்தல் வர்றதுனால ஒரு நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா வந்து விரைவில் கொடுக்கிறாங்க. இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வந்திருக்குது. 4.5 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ஸ்டாலின் என்று ஒரு பிட் பேப்பர் அடிச்சு அதுல குறிப்பிடுறார். தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடியிணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை திட்டம் இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படின்னு நிறைய கொடுத்திருக்கிறார். எப்போ 4.5 ஆண்டு காலம் இந்த மக்கள் மீது அக்கறை வராத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நாம சொல்லல, ஏன் இத்தனை வருஷம் செய்யல? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஏன் நீங்க மறந்தீங்க? அந்த மக்களுடைய பிரச்சனை நீங்களே சுட்டி காட்டியிருக்கிறீங்க. நாங்க ஒன்னும் எதிர்கட்சி என்ற முறையில் நாங்க சொன்ன வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசலாம்னு சொல்லுவீங்க. உங்களுடைய அடிக்கப்பட்ட இந்த விளம்பர நோட்டீஸ்ல இதையெல்லாம் கொடுத்திருக்கிறீங்க. அப்படின்னா 4 ஆண்டு காலம் இந்த மக்கள் இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லாம துன்பப்பட்டு வந்திருக்கிறார் என்பதை ஸ்டாலினே ஒத்துக்கிறார்.
4 வருஷம் கண்டுக்கல. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற காலத்தில் இதை எப்படியாவது பேசி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரங்கேற்றிட ஒரு நாடகம். இதே போல எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின், நான் முதலமைச்சர் இருந்தேன், அவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஊர் ஊரா போனார், நகரத்தில் வார்டு வார்டா போனாங்க. முதலமைச்சர் போனாரு, துணை முதலமைச்சர் இருக்கிற துணை அமைச்சர் உதயநிதி போனாங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக முன்னாள் அமைச்சர், அங்க ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறைய ஒரு தாள் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற, பெட்டிகளை போடுங்க, பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த நீங்க கொடுத்த மனுவை படிச்சு பார்த்து தீர்வுகான்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதை எல்லாம் தானே எழுதி பொட்டியில போட்டாங்க. இப்ப சாவி தொலைஞ்சு போச்சு, ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார், சாவி தொலைஞ்சு போச்சு, ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, வீடு வீடா வந்து உறுப்பினர் திமுக உறுப்பினர் சேர்த்துறார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் யாரு வேணாலும் உறுப்பினரை சேர்த்தலாம், விரும்பலாம், அப்படித்தான் இருந்தது. இந்த விருப்பப்பட்டவங்க அந்த கட்சியில சேர வேண்டும்னா அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, திமுக உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. வேற வழி இல்ல, வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில சேருங்க, திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க. அப்படி சேரலினா உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்குற 1000 ரூபாய் நிறுத்திடுவேன், முதியோருக்கு 1000 ரூபாய் பென்ஷன் கொடு, அதையும் நிறுத்திடுவேன். அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன். இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆவது வெட்கக்கேடு. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சி தான். ஆகவே மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கின்ற கட்சி, மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற கட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அறிந்துதான் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி மக்களை அணுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் அரசு ஆகி போச்சு. ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு. அதே போல மாறட்டும் மக்களின் நிலை, மாறட்டும் மக்களின் நிலை, வெல்லட்டும் இரட்டை இலை, வெல்லட்டும் இரட்டை இலை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை